தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களே, இனிய காலை வணக்கம் அப்பா. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உங்க ராசியிலேருந்து எத்தனை பாம கட்டம் இன்னைக்கு உங்களை செயல்படுத்த போகுது, அல்லது உங்களுக்கு என்ன கொடுக்க போகுது, அல்லது உங்ககிட்ட இருந்து என்ன குடுங்கிக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ இதில் 12 கட்டமும் இருக்குது. இந்த 12 கட்டத்தில் எது வந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கணும். அந்த எது உங்களுக்கு இன்னைக்கு நல்லா ஒர்க் ஆக போகுது மேக்ஸிமம் பீப்புளுக்கு நான் வேண்டிக்கிட்டு கார்டு எடுக்கிறேன். ஸோ இன்னைக்கு தனுசு ராசிக்கு ஃபிஃப்த் ஹவுஸ் என்ன வருது? மேஷம். காதல் ஆனால் கொஞ்சம் கசக்குமோ? இல்லை, காதல் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது தனுசு ராசிக்கு. ஏன்னா நீங்கள் இருக்கக்கூடிய பொசிஷன் சூப்பராக இருக்கு இல்லையா, மிதுனத்தில் இருக்கீங்க. சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு 5ஆம் இடம் ஒருவேளை உங்கள் குழந்தைகிட்டேருந்து, உங்கள் இப்போ மூத்த குழந்தைகிட்டேருந்து நீங்கள் ஏதாச்சும் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அது சக்ஸஸ் ஆகும். காதல் சக்ஸஸ் ஆகும். காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் போகும். குழந்தை பேர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் போகும். அதே மாதிரி பத்திரப்பதிவு சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு கம்யூனிகேஷன். ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா பேஷன் இருக்கும். நல்லா பார்த்திங்கன்னா பேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ உங்கள் ஆசைகள் நிறைவேறும். ஆசை சம்மந்தப்பட்ட வேலை, பேஷனுக்காக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு, தலையெழுத்துக்காக ஒர்க் பண்ணுறது வேறு. ஆனால் நான் பேஷனுக்காக ஒர்க் பண்ணி அதிலே நான் என்னோடய சர்வையில் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அதிர்ஷ்டமான விஷயம். ஸோ அந்த மாதிரி விஷயத்துலலாம் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் நடக்க வாய்ப்பு இருக்குது. 5th ஹவுஸ் இன்னொன்று புண்ணியஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிம்பாங்க. அதாவது உங்களோட பூர்வ புண்ணியம், உங்களோட அம்மா அப்பா, அவங்களோட மூதாதையர் செய்கிற புண்ணியமெல்லாம் இந்த இடத்துல தான் லொக்கேட்டட் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் 4ஆம் இடம் குலதெய்வம் சொல்லுவாங்க. 5ஆம் இடம் குலதெய்வம் அருள் கிடைக்கும் இடம் சொல்லுவாங்க. அந்த ஒரு அருளும் இங்கே தான் லொக்கேட்டட் ஆகிருக்கு. ஸோ 5ஆம் இடத்துக்கு தான் இன்றைக்கி உங்களை ரொம்ப செயல்பட வைக்க போது. இன்றைக்கி 5ஆம் இடம் உங்களுக்கு மேஷமாக வர்றதுனால முருகனை தரிசித்தாலும் சரி, இல்லை பொதுவாக 5ஆம் இடம் உங்களுக்கு பொதுவான 5ஆம் இடம் வேணாம், உங்களுக்கான 5ஆம் இடமே நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். முருகனை தரிசனம் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் முருகனை வள்ளி தெய்வானோட சேர்த்து தரிசனம் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இன்றைக்கி அமைப்பு இருந்தால் போயிட்டு வாங்க. நன்றி. தனுசு ராசி நேயர்களே.